வெள்ளம் வந்தால்தானே வீடுகளை அகற்றணும். இதுவரை வெள்ளத்தால் எந்த பாதிப்பும் வந்ததே இல்லையே. அப்படி இருக்கும்போது விடாப்பிடியாய் வீடுகளை அகற்றி அந்த இடத்தை யாருக்கு கொடுக்க போகிறார்கள் என்பதே இந்த பெண்களின் குமுறல். திருவள்ளூர் மாவட்டம் திருவேற்காடு நகராட்சிக்குட்பட்ட பெருமாள் கோயில் தெரு பகுதியில் 300க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளன. கூவம் நதிக்கரையை ஒட்டி மேடான பகுதியில் அமைந்துள்ள இந்த குடியிருப்புகளில் வெள்ள பாதிப்பு ஏற்படும் அபாயம் உள்ளதால் குடியிருப்புகளை அகற்றும் நடவடிக்கைகளில் கடந்த சில ஆண்டுகளாகவே வருவாய்த்துறையினர் மற்றும் பொதுப்பணித்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். ஆனால் குடியிருப்புகளை அகற்றுமாறு நோட்டீஸ் ஒட்ட வந்தாலோ அல்லது நீர்பிடிப்பு பகுதியில் உள்ள வீடுகளை கணக்கெடுத்து அளவீடு செய்யும் பணியில் ஈடுபட்டாலோ அங்குள்ள மக்கள் ஒன்று சேர்ந்து ஆர்ப்பாட்டம், வாக்குவாதம் என அதிகாரிகளையே ஓடவிட்டுள்ளனர். இப்படியே பலமுறை அதிகாரிகள் தங்கள் பணிகளை தள்ளி போட்டு வந்த நிலையில் வழக்கம் போல பூந்தமல்லி தாசில்தார் கோவிந்தராஜன் தலைமையிலான அதிகாரிகள் போலீசார் பாதுகாப்புடன் குடியிருப்புகளில் நோட்டீஸ் ஒட்ட வந்தனர். அப்போது கொந்தளித்த அப்பகுதி மக்கள், படித்து பதவியில் உள்ள நீங்கள் உங்கள் வேலையை காட்டும்போது படிக்காத நாங்களும் எங்கள் வேலையை காட்டுகிறோம் என கூறி சாலையில் அமர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கலைந்து செல்ல மறுத்ததால் அவர்களை போலீசார் வலுக்கட்டாயமாக இழுத்துச் சென்றனர். அப்போது கத்தி கூப்பாடு போட்ட ஒரு பெண் சாலையில் நின்று கொண்டிருந்த ஒரு காரை அடித்தும் அவ்வழியாக சென்ற வாகன ஓட்டிகளை திட்டியும் தனது ஆத்திரத்தை வெளிப்படுத்தினார். தன்னை கட்டுப்படுத்த முயன்ற பெண் காவலர்களிடம் கையை விடுமா என சீறிய அந்த பெண்மணி, அதிகாரிகள் ஒட்டிய நோட்டீஸை கிழித்து போடுவோம், இதனால் எங்கள் உயிர் போனாலும் கூட கவலை இல்லை என ஆவேசமாக பேசினார். நோட்டீஸ் ஓட்டினாலும் நாங்க கீழ்ச்சி போடுவோம், இதனால எங்க உயிர் போனா கூட கவலையே கிடையாது. அதுவும் இந்த இடத்துக்கோசம் ஒரு உயிர் போய்தான் அது எனக்கு பெருமை தான். அது நானா கூட இருந்துட்டு போயிடுறேன். என் பிள்ளைங்க இருக்கிற தலைமுறைக்கு நல்லா வாழல. இதே போல் எங்கள் அத்தனை பேரையும் சாகடித்து விட்டு குடியிருப்புகளை இடித்து தள்ளுங்கள் என ஆதங்கப்பட்ட அப்பகுதி மக்கள் தங்கள் பகுதியில் தண்ணீர் தேங்கினால் அடுத்த நொடியே இடத்தை காலி செய்கிறோம் என கூறினர். தண்ணி வந்து நின்னா அடுத்த செகண்ட் நாங்க காலி பண்ண தயாரா இருக்கிறோம். இப்போ எடுக்கணும்னு அவங்க தீவிரமா வராங்க. எடுத்தா நீ என்ன பண்ணலாம்? எடுத்த என்ன பண்ண மொத்த பேரை சாவச்சு எடுத்துக்க சொல்லுவோம். நோட்டீஸ் ஒட்டுவதற்கே எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோரை போலீசார் துரத்தி சென்று குண்டுகட்டாக கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்தனர். இதனால் அந்த பகுதியில் பரபரப்பான சூழல் நிலவியது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.